Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து பாசி பருப்பு வச்சு புட்டு எப்படி செய்யறது அப்படி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் பாசி பருப்பு 1/4 கிலோ அளவு எடுத்துர்க்கேன். இந்த பாசி பருப்பை நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப சிவக்க வறுக்க கூடாது. மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். பாசி பருப்பு ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நல்லா மணம் வந்துருச்சு. இதை ஒரு பவுல்ல நான் மாத்திக்கிறேன். பவுலுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா அந்த ஹீட்டில் அடியில் உள்ள பருப்புகள் சிவந்து வந்துடும். நான் உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நேரம் நல்லா ஆறட்டும். பருப்பு ஆறிடுச்சு. இதில் நான் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த பாசி பருப்பை நான் நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரை மணி நேரம் பாசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் தண்ணி வந்து கரெக்டாக 1 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி நிறைய சேர்த்துருந்தா தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஒரு வெள்ளை துணி வச்சுருக்கேன். இதில் நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் வெள்ளை துணியில் இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா குக்கரில் தண்ணி வச்சு இந்த பாத்திரத்தை அதில் வச்சிடுறேன். இந்த குக்கரில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாசி பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டேன். இட்லி பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லைன்னா இதே மாதிரி குக்கரில் வைக்கலாம். விசில் போடக்கூடாது. டைம் பார்த்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து கிடச்சிருச்சு. இப்படி வெந்ததுக்கப்புறம் நமக்கு கெட்டிகளாக தான் இருக்கும். அதுக்காக ஐயோ இல்லை கெட்டியாக இருக்கே, எப்படி புட்டு ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேணாம். கொஞ்சம் ஆறட்டும். இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். எப்போதுமே நம்ம புட்டுக்கு எப்படி எல்லா ப்ராசஸும் 2 தடவை செஞ்சு மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எந்த அளவுக்கு நமக்கு பாசிப்பருப்பு நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நமக்கு புட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல பதமாக இருக்கும். நல்ல 1/4 கிலோ பாசிப்பருப்பை புட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு குட்டி பேனில் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தேங்காய் வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி தேங்காய் நெய்யில் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும் புட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு புட்டில் சேர்க்க போகிறேன். நெய்யோட தாளித்து தேங்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். மொத்தம் 1 கப் அளவு தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பிஞ்சளவு சுவையை வந்து கூட்டி கொடுக்கறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை உப்பு மட்டுமே போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகரும் நம்மளுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஹெல்த்தியான புட்டு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியான புட்டு ரெசிபிகள் வந்து அரிசி மாவு புட்டு, கோதுமை புட்டு, ரவா புட்டு, அவுள் புட்டு, பாசிப்பருப்பு புட்டு இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரியான புட்டு ரெசிபிகள் வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம சேனலில். உங்களுக்கு வேறு விதமான புட்டு வேணும்னாலும் நம்ம சேனலில் போய் பாருங்கள். பாலகவி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன புட்டு ரெசிபி வேணுமோ அந்த பேரை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காமிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.